பிரியமானவர்களே, டேட் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. டீச்சிங் அண்ட் ட்ரைனிங், போதனையும் பயிற்சியும். நீங்கள் ஒருவேளை முதல் முறையாக பார்க்கலாம். அதனால் இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சில வாக்கியங்கள் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சி, கற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில், இந்த வரிசையில் சங்கீத புத்தகங்கள்லேருந்து ஒரு சங்கீதத்தை எப்படி வாசிக்கிறது, வாசிக்கும்போது எப்படி பார்க்கறது, பார்த்ததை எப்படி நினைவில் வைத்துக்கொள்வது, எப்படி கற்றுக்கொள்வது, எப்படி தியானிப்பது, எப்படி ஆராய்வது என்ற கோணங்களிலே படிக்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான உதவி, ஒத்துழைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பைபிளை எடுத்துகிட்டு வந்துடுங்க. பைபிளோடு தான் அதை பார்க்கணும். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு சொற்பொழிவு அல்ல, இது போதனை தான். ஆனால் போதனையை விட அடுத்த படி இது. நீங்கள் ஒரு நாளைக்கு வேதத்தை போதிக்கும்போது இன்றைக்கு கற்றுக்கொள்கிற பாடங்கள், முறைகள் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். அந்த டேட் டைம் வித் செல்வின் அந்த லிங்க்கில் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்கள் தேவையானால் அந்த ஃபோன் நம்பருக்கு, மொபைல் நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம், செய்தி அனுப்பலாம். இந்த முறை சங்கீத புத்தகத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சங்கீதம் 760 பக்கம், 760 பழைய ஏற்பாட்டில், தமிழ் பைபிளில் 760 எடுத்துட்டிங்களா? நோட்டு கூட வச்சுங்க, பேப்பர் ஏதாவது குறிப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். சில சமயத்தை நீங்கள் நினைக்கலாம் சீக்கிரமாக எடுக்கிறதுக்குள்ளே போயிடுச்சுன்னு. இந்த ப்ரோக்ராம் முடியும் போதே, நிகழ்ச்சி முடியும் போதே ஒரு ரிவிஷன் இருக்கும். அப்படியும் உங்களுக்கு அதை எடுக்க முடியலன்னா, நிச்சயமாக நீங்கள் ப்ளீஸ் சென்ட் நோட்ஸ் அப்படின்னு அந்த செய்தி அனுப்பிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூட உடனே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பலாம். பவர் பாயிண்ட் தேவையான அனுப்பலாம். போஸ்ட்டில் தேவையானா நீங்கள் அதே போல் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸோடு அதை அனுப்பி தரலாம். நீங்கள் நல்ல ஆவிக்குரிய வேதாம மாணவராய் இருக்க வேண்டும். வேதாம போதனையாளராய் நீங்கள் உருவாக வேண்டும். அதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. சங்கீதம் புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம். பல விதமாக வாசிக்கலாம். சில ஒரு நாளைக்கு ஒரு சங்கீதம் மட்டும் வாசிப்பாங்க. அது எந்த பயனுமே கிடையாது. சங்கீத புத்தகத்தை அடிக்கடி வாசிக்கணும். பைபிளிலே மிக நீளமான புத்தகம் சங்கீத புத்தகம். அதிகாரம் எண்கள் பார்த்தோம்னா 150 இருக்குது. ஆனால் சில அதிகாரங்கள் சின்னதாக இருக்குது. பெரிய அதிகாரம் பைபிளில் சங்கீதம் 119, மிகச்சிறிய அதிகாரம் 117, நடு வசனம் 118, 8. இதை பார்க்குறீங்களா? அந்த நோட்ஸ் நீங்கள் அப்படியே கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அந்த நோட்ஸ் கூட உங்களுக்கு அனுப்பலாம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது 760 பக்கம், 145 சங்கீதம் இருக்குது. இப்போ பைபிளை திறந்த உடனே பொதுவாக வாசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அது சரிதான். ஆனால் அதை விட சிறந்த முறை கொஞ்சம் நம்ம ஆயத்தப்படுத்தி பார்க்க வேண்டும். ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, ஒரு வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளோம். அப்படி நம்ம ஒரு முறையும் வேதத்தோடு செலவிடும் நேரத்தில் ஜெபித்தோன்னா உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பார்ப்பது போலவே நீங்கள் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இந்த 145 சங்கீதம் பார்த்திங்கன்னா தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் இருக்குது. சங்கீதத்தில் தலைப்பு, அதில் சில தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த சூழ்நிலையில் தாவீது எழுதினார் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சங்கீதத்தில் தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். சங்கீத புத்தகத்துக்கு எல்லாமே பாடல்கள் தான். போயம் அல்லது செய்யுள் அல்லது காவியம். அதுக்கு இசை உண்டு, மியூசிக். நம்ம சொல்கிறோம்ல, ஜி மேஜர், எஃப் மேஜர், ஏ மைனர். இது போல் சங்கீதத்தில் டியூன் இருக்குது, அது மேஜர் ஆர் மைனர் இருக்குது, அது மியூசிக் ரிதம் இருக்குது, பாசஸ் இருக்குது. அப்படி தான் சங்கீத புத்தகம். இது ஒரு பாடல் புத்தகம், இது ஒரு ஜெப புத்தகம். இந்த பாடல் புத்தகத்தில் தான் நிறைய திருப்பாடல்கள்னு ஒரு பேர் இருக்குது. ஆண்டவரை துதித்து பாடுற பாடல்கள் இருக்குது. நம்முடைய வேதனைகளெல்லாம் சொல்லுகிற பாடல்கள் இருக்குது. ஸ்தோத்திர பாடல்கள் இருக்குது. 118வது சங்கீதம் ஒரு ஸ்தோத்திர பாடல். ஏன்னா
யோவான் 18 அதை பார்க்குறோம். ஸ்தோத்திர பாடலை பாடிக்கொண்டு தான் கெத்சேமனைக்கு போகிறாங்க. இந்த சங்கீதத்தில் ஸ்தோத்திர சங்கீதம் எழுதியிருக்கு. இதுதான் முதல் கவனிக்கிறோம். 100ஆவது சங்கீதத்தை பாருங்கள். 100ஆவது சங்கீதத்தில் லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்களா ஸ்தோத்திர சங்கீதம் இருக்கு. இந்த 2 சங்கீதங்களில் தான் இந்த ஸ்தோத்திரன்ற வார்த்தை வருது. இப்போ 760ஆம் பக்கத்தில் 145 பக்கத்தில் 100ன்னு எழுதிக்கலாம். என்ன அர்த்தம்னா 100ஆவது சங்கீதம் ஸ்தோத்திர சங்கீதம், 145ம் ஸ்தோத்திர சங்கீதம். துதி, நன்றி, ஆராதனை. ஸ்தோத்திரன்ற வார்த்தை அதனுடைய பொருள் நன்றி என்ற வார்த்தையை தான் அதுக்கு பயன்படுத்தலாம். தேங்க்ஸ் கிவிங். அதாவது ஆண்டவருக்கு அவர் செய்த நன்மைகள், கொடுத்த ஆசீர்வாதங்கள், அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அதற்கு மறுமொழியாக சொல்கிற வார்த்தை தான் தேங்க்ஸ், ஸ்தோத்திரம். நான் சில இடங்களில் துதியும் ஸ்தோத்திரமும் இன்டர்சேஞ்சபிள், மாறி பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் கருத்து ரொம்ப அருமையான கருத்து. ஆண்டவர் துதிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் முதல்ல நம்ம பார்க்குறோம் ஸ்தோத்திர சங்கீதம். சில இடங்களில் துதி, நன்றி, ஆராதனை 3மே இருக்குது. 100ஆம் சங்கீதத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும். 145 பாருங்கள். முதல் 2 வசனங்களை மட்டும் முதல்ல வாசிக்க போகிறோம். தயவு செய்து என் கூட சேர்ந்து நல்லா வாயை திறந்து சத்தமாக வாசிங்க. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். இந்த 2 வசனங்களும் ஒரு முன்னுரை போல, இந்த அதிகாரத்துக்கு ஒரு முன்னுரை போல இருக்கு. இந்த 2 வசனங்களை எப்படி யோசிக்கிறது அல்லது தியானிக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம். பார்க்குறீங்களா? ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்கள் பைபிளில் பாருங்கள். இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பக்கத்தில் P and TX அப்படின்னு எழுதிக்கலாம். ஸ்க்ரீனில் பாருங்களேன், P and TX அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். எக்ஸ்னா தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? சில சமயத்தில் எஸ்எம்எஸில் கூட அனுப்புவோம்ல, TNX அப்படின்னு ஷார்ட்டாக. அப்போ இந்த பகுதி மறக்காது நமக்கு. துதி, ஸ்தோத்திர சங்கீதம். முதல் வசனத்தில் துதியை காட்டுற ஒரு வார்த்தை உயர்த்தின்ற வார்த்தை. 2வது வரியில் முதல் வசனத்தில் 2வது வார்த்தை ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த வார்த்தை மேலே நம்முடைய கவனம் செலுத்தப்படுகிறது. உம்மை உயர்த்தி. துதி என்றால் தேவனை உயர்த்துதல், தேவனை உயர்த்தி பேசுதல். ஒரு பொருள், 3 பொருள் இருக்கு. வாழ்த்துதல், புகழுதல், அதிசயங்களை, நாமங்களை, கிரியைகளை விவரித்து பேசுதல். இது 3 தான் துதி. துதி, நன்றி, ஆராதனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா அதுக்கான லிங்க் அனுப்பலாம், பவர் பாயிண்ட் அனுப்பலாம், லிட்ரேச்சர் இருக்குது, PDFல அனுப்பலாம். இது நீங்கள் படித்து யாருக்காவது சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், முதல் வசனத்து கடைசி வார்த்தை ஸ்தோத்திரிப்பேன், 2வது வசனத்தில் கடைசி வார்த்தை துதிப்பேன். இப்போ வசனத்தை பார்க்குறோம். முதல் வார்த்தை என்ன அப்படின்னு என் கூட ஊழியத்தை செய்கிற அன்பான சகோதர சகோதரியுடன் கேட்டுக்கொண்டது பார்த்து சொன்னாங்க, ராஜான் இருக்கு. இப்போ எப்படி யோசிக்கணும்னா, இதை எழுதினவர் யார்? தலைப்பில் தாவீதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சும்மா சொல்ல மாட்டாங்க, தாவீது ராஜா. எப்படி யோசிக்கணும்? ராஜாவே ஒருத்தரை ராஜான்னு சொல்கிறார், தேவனை ராஜான்னு சொல்கிறார். எல்லாரும் தாவீதனுடைய பேரை சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் தாவீதை ராஜான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தாவீது தேவனை ராஜான்னு சொல்கிறார். இதுதான் அந்த கருத்து, உட்கருத்து. இப்படி தான் நம்ம தியானிக்கிறது. இது உங்களுக்கு புதுசாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மனசில் இன்னும் கொஞ்சம் யோசிங்க, யாருக்காவது சொல்லிக் கொடுங்க. மொபைலில் கூட அவங்கள விசாரித்து இந்த பாருங்கள் 145 சங்கீதத்தில் இந்த கருத்து கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லலாம். ராஜாவாகி என் தேவனே உம்மை உயர்த்தி. 2வது வசனத்தில் உம்மை ஸ்தோத்தரித்துன்னு இருக்கு. உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேன். இங்கே ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை துதிப்பேன். 2 வசனங்கள் மட்டும்தான் பார்க்குறோம். ஒரு 4 நிகழ்ச்சிகள் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் 2 வசனம் மட்டும் பார்க்குறோம்.
இந்த முதல் வசனத்தில் ராஜான்னு பார்த்தோம். இதில் தேவனுடைய நாமத்தை பற்றி சொல்கிறார், உம்முடைய நாமத்தை. உடனே கடைசி வசனத்தை பாருங்கள். இப்படி தான் படிக்கணும். கடைசி வசனத்தில், என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. பார்த்தீங்களா, ஏறக்குறைய 1-2 கடைசி வசனத்தை சேர்த்து யோசிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், 1-2 பக்கத்தில் இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன், பக்கத்தில் 21, 21 பக்கத்தில் சைட்லேயே கீழே ரைட் சைடில் அங்கே 1ன்னு எழுதிக்கலாம். PTX அப்படி எழுதிக்கலாம், ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். இந்த சங்கீதத்தில் உள்ள நம்ம என்ன படிக்காட்டியும் இந்த சங்கீதத்தை நம்ம முதல்லையும் ஆரம்பத்துலேயும் நல்லா ஞாபகம் ஒரே மாதிரி இருக்குது. துதி ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம்னு பாட்டெல்லாம் இருக்குது. நன்றி செலுத்தி துதிக்கிற பாட்டெல்லாம் இருக்குது. நன்றியால் துதிப்பாடு, எந்நாளுமே கர்த்தரை துதிப்பாய். இதில் இந்த சங்கீதத்தில் இந்த 2 வசனங்களை, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அந்த வார்த்தைகளை போல் இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளை என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு ஜெபத்துக்கு முன்னாடியும் சொல்லலாம், எளிதாக மனப்பாடம் பண்ணிக்கொள்ளலாம், அடிக்கடி சொல்லலாம், துதியின் நேரத்தில் பயன்படுத்தலாம். இந்த 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 3வது வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 84 723 பக்கம் பாருங்கள். அதில் 3வது வசனம் 84:3, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே. இந்த இடத்துலையும் தாவீது தேவனை ராஜான்னு சொல்கிறார். அப்போ 723 பக்கம் 84வது சங்கீதம் 3வது வசனத்தில் என் ராஜாவுக்கு மேலே 145:1ன்னு எழுதிக்கலாம். 145:1 பக்கத்தில் 84:3ன்னு எழுதி கொள்ளலாம். இப்படி நான் பைபிளை படிக்கிறது. இதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை பல முறை பார்க்கலாம். சங்கீத புத்தகத்தில் ஒரு 50 நிகழ்ச்சிகளுக்கு மேலே இருக்குது. டெய்லி பார்க்கலாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கலாம். சங்கீத புத்தகத்தில் சில சங்கீதங்களின் தொகுப்பு இருக்குது. அதாவது உதாரணமாக 146லேருந்து 150 வரை ஒரு பேப்பர் தான் பாருங்களேன், ஒரு பேப்பர் தான். இது ஒரு யூனிட், 5 சங்கீதங்கள். 5 சங்கீதங்களும் அல்லேலூயா சங்கீதங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ துதியின் வேளையில் 2 பக்கங்களை வாயிட்டு வாசித்துட்டு அப்புறம் துதிக்கலாம், பாடல் பாடலாம். அருமையான கடைசி 5 சங்கீதங்கள். சங்கீத புத்தகத்தினுடைய ஒரு உச்சக்கட்டம், முடிவு என்னென்னா தேவனை துதித்து மகிமைப்படுத்துவது. அதான் அந்த வார்த்தை, அல்லேலூயான்ற வார்த்தை. பாருங்கள், 146 10 கடைசியில் அல்லேலூயா இருக்குது. 147 அல்லேலூயா, 148 அல்லேலூயா, 149 அல்லேலூயா, 150 அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல வெளிச்சத்துக்காக, வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். உடைய வேதத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள, நேசிக்க, அதன்படி நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா.